அதாவது அந்த பாட்டை அவர் எவ்வளோ நேசிச்சாருன்னா, எனக்கு வந்து ரூமியோட ஒரு பெரிய மிர்தாத்தின் புத்தகம், அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு, இந்த மிர்தாத்தின் புத்தகத்தில் என்ன தரம் இருக்கோ சார், அது இந்த பாட்டில் இருக்கு. சிரமங்கள் எல்லாம் சிறகாக்கி கொண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் இதை படிங்க. ஸோ இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் பாடல் எழுதும்போது உங்களுக்கு அந்த தாட்ஸ் வரும்னு சொல்லி அந்த மிர்தாத்து கூட எப்போ என் டேபிள் எப்போவுமே நான் சில புத்தகங்கள் முக்கியமாக வச்சுருப்பேன். திருக்குறள், பாரதியாருடைய, வாலி சாரோட அவதார புருஷன், அப்படி மிர்தாத்தின் புத்தகம். சிகரங்கள் வந்து முகம் காட்டுமே, முன்னேறினால் முட்களாய் கீறுது, மூச்சென்பதே முயற்சியாய் போனது, முன்னேறினால் முட்களாய் கீறுதே. ஸோ அது வந்து ரீசெண்டாக இப்போ தோனி ரிட்டையர்மெண்ட்டில் வந்து ஒரு பையன் போட்டிருந்தான், பிலீவ் இந்த ப்ராசஸ்க்கு வந்து தமிழில் வந்து நீங்கள் சொல்லணுன்னா இதுதான் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். உண்மையிலே அந்த முயற்சி, இன்னைக்கு காலைல கூட ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்தேன். அதில் கூட என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் வந்து தோக்குறான் அப்படின்னா முயற்சி பண்ணனால தோக்கவே முடியாதுங்கிறாரு. அவன் வந்து ஒரு முறை தோப்பான், 2 முறை தோப்பான், 30 முறை வாழ்க்கை முழுகும் ஒருத்தன் தோத்துட்டே இருந்தாலும் ஒரு நாள் அவனுடைய இலக்கு, அவன் செஞ்ச முயற்சி தோக்க விடாது. அவன் வாழ்வை முடிகிறதுக்குள்ளே அவன் எதற்காக முயற்சி பண்ணனானோ அதை அவன் அடையாமல் மட்டும் அவன் போக மாட்டான். ஆனால் அந்த ஒரு 10வது தோல்வி, 15வது தோல்வின்னு சொல்லி அவன் சளைச்சிட மட்டும் கூடாது. அவன் அந்த முற்றுப்புள்ளி மட்டும் அவனை போயிடக்கூடாது. நம்ம ரொம்ப தோத்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை வேணாம் நீங்கள் வேறு துறைக்கு போயிருங்க, ஏன்னா ஒரே எவ்வளோ அடி வாங்குவீங்க, ஒரு 4 வாட்டி ஓகே, 3 தடவை இதுவே தெரியுதில்ல உங்களுக்கு இது சரியாக வராதுன்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவனுடைய எண்ணம் வந்து இல்லை என்னால் இன்னொரு தடவை அட்டெண்ட் பண்ண முடியும், மறுபடியும் எந்திரிச்சு வரான். அப்போ தான் வலம்புரிஜானுடைய கவிதை எனக்கு ஞாபகம் வரும் எப்போவுமே. நான் எனக்கு நானே சொல்லிக்கிற கவிதை தான். 10வது முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் தானே. நீ எத்தனை தடவை எந்திரிச்சிருக்கடா, நீ 10வது தடவை விழுந்திருக்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் 9 டைம்ஸ் நீ எந்திரிச்சிருக்க, மறுபடியும் நாளை எந்திரிக்க முடியும். மறுபடியும் ஒருத்தன் முயற்சி செய்ய அவன் ஒரு நாள் அவன் அந்த டார்கெட் அவன் அடைஞ்சே தீருவான். அதில் எனக்கு ஆணித்தரமான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஸோ அப்படி தான் நான் அந்த முயற்சிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்குறேன். As வாலி சார் said, எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. நான் இன்னைக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும், என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புகிறவங்களோ இல்லை வேறு தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் எழுதிய ஒரு கவிதையே, எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.